நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து ஈஸியா வெளில வரணும்னா இந்த மூணே தப்பு மாத்திரம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட், திங்கிங் ஸ்மால். நீங்க மிடில் கிளாஸ்ல இருக்கிறதுனால நீங்க இருக்கிற சர்க்கிள் உங்களை ஆவரேஜா தான் யோசிக்கும். ஸோ அவங்க கிட்ட ஏதாவது அட்வைஸ் கேட்கும்போது இல்ல ஐடியா கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் சொல்லுவாங்க. அண்ட் அதெல்லாம் கேட்கும்போது ஆவரேஜான கோல்ஸ் தான் நீங்களும் வச்சிருக்கீங்க. அப்ப லைஃப்ல எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு அவங்க கிட்ட கேட்கும்போது பிசினஸ் பண்ணி ரிஸ்க்ல மாட்டாம நல்ல ஜாப்ல கம்ஃபர்டபுளா செட்டில் ஆகுன்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்களும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் சல்யூட் போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸ்ல இருக்க வேண்டியதான். செகண்ட், சேசிங் சோஷியல் ஸ்டேட்டஸ். இது மிடில் கிளாஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்னே சொல்லலாம். ஏன்னா அவன்லாம் வீடு வாங்கிட்டான் நீ வாங்கலையா, அவன் கார் வாங்கிட்டான் நீ வாங்கலையான்னு இப்படி உங்க சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட சொல்றதை நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்கன்னா சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக இஎம்ஐல காரு வீடு எல்லாமே வாங்கி இஎம்ஐ கட்டுறதுலேயே உங்க வாழ்க்கை போயிடும். பார்த்துக்கோங்க. லாஸ்டா சில் பண்றது. வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே ஓவரா டிவி என்டர்டைன்மெண்ட் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அதுக்கு பதிலாக ஸ்கில் செட்டும் நெட்வொர்க்கிங்கும் எப்படி பண்றதுன்னு சொல்லி அதுல உங்களோட ஃபோக்கஸ் வைங்க. ஸோ இந்த மூணு நீங்க பண்ணாமே இருந்தா போதுங்க, சக்சஸ்ஃபுல்லா மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாம் வந்துடலாம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்களோ உடனே ஷேர் பண்ணுங்க.